இரவில் தனியாக பயணம் செய்பவர்களுக்கான எச்சரிக்கை இது. இந்த கதை உங்கள் தைரியத்தை சோதிக்கும். நகரத்தின் எல்லையில் மறக்கப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பில் கல்லூரி மாணவனான முரளி நின்றிருந்தான். நேரம் இரவு 11:45. சந்திரன் இல்லாத அந்த இரவில் துருப்பிடித்த பெயர் பலகையும் முளைத்திருந்த முட்புதர்களும் அந்த இடத்திற்கு ஒரு பயங்கர தோற்றத்தை அளித்தன. ஒரே ஒரு தெருவிளக்கு விட்டு எரிந்து கோரமான நிழல்களை உருவாக்கியது. திடீரென்று காற்றில் ஒருவித ஈரமான மண் வாசனை பரவியது. தூரத்தில் தெரிந்த உருவம் மெதுவாக அவனை நோக்கி வந்தது. அது ஒரு பெண். அழுக்கு படிந்த வெள்ளை நிற சுடிதாரில் இருந்தாள். அவளது நீண்ட ஈரமான கூந்தல் முகத்தை மறைத்திருந்தது. முரளி கேட்டான், நீங்களும் பஸ்ஸுக்காகவா? அவள் மெதுவாக தலையை அசைத்தாள். அவளது கால்கள் தரையை தொடவில்லை என்பது போல தோன்றியது. அவளது குரல் ஒரு மெல்லிய எதிரொலியாய் கேட்டது. இந்த பஸ்ஸாவது என்னை முழுமையாக வீட்டிற்கு கொண்டு செல்லுமா? அப்போது பழைய பேருந்து ஒன்று பெரும் இரைச்சலுடன் வந்து நின்றது. முரளி வேகமாக ஏறினான். அவன் ஏறியதும் கதவுகள் பலமாக மூடிக்கொண்டன. உள்ளே திரும்பி பார்த்தான். அங்கே அவள் இல்லை. பேருந்து முழுவதும் காலியாக இருந்தது. அவன் வெறித்தனமாக ஒவ்வொரு இருக்கையாக தேடினான். பதட்டத்துடன் கண்டக்டரிடம் ஓடினான். ஒரு பெண் என்னுடன் ஏறினாள் என்று அவன் சொல்ல கண்டக்டரின் முகம் பயத்தால் வெளியேறியது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், 10 வருடங்களுக்கு முன் ஒரு பெண் தன் காதலனுடன் ஓடிப்போக இங்கே காத்திருந்தாள். ஆனால் ஒரு லாரி மோதி அவள் ஏக்கைக்கையை இறந்தாள். அவளை தேடாத, குறிப்பாக கண்ணாடியில பார்க்காத என்றார். அதே கணம் பேருந்தின் உள்ளே குளிர் பரவியது. விளக்குகள் அனைத்தும் அணைந்து இருள் சூழ்ந்தது. முரளியின் காதுக்குள் ஒரு சர்ப்பம் போன்ற குரல் ஊடுருவியது. நீ என்னை பார்த்து விட்டாய். அவசர விளக்குகள் எரிந்தன. முரளி ஜன்னலை பார்த்தான். அவனுக்கு பின்னால் அந்த பெண்ணின் பிரதிபலிப்பு தெரிந்தது. சிதைந்த முகம், கருங்குழிகளாக கண்கள். அவள் அவனை உற்று பார்த்தாள். அடுத்த நாள் காலை அந்த பஸ் ஸ்டாப்பில் முரளியின் பை மட்டும் கிடந்தது. அருகே ஒரு ஈரமான கால் தடம் மெல்ல காற்றில் கரைந்து போனது. சொல்கிறார்கள், அவள் இன்னும் அங்கு காத்திருக்கிறாளாம். தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் அந்த கடைசி பேருந்துக்காக.